முழுக்க போகுது. இதுக்கு பின்னாடி புள்ளியம் அப்புறம் தீரஜ் ஷார்னு 2 பேர் இருக்காங்க. அது அவங்க அந்த திருமலான்னு சொல்லக்கூடிய அந்த இதில் இருக்கக்கூடிய சம்பந்தமா தான் விசாரிச்சிருக்கோமா சார்? அந்த 2 பேர் யாரு, அவங்களுக்கு என்ன ரோல் இதுல? அது இதுக்கு மேலே தான் விசாரிக்கும். சார் கம்ப்ளைண்ட் வந்து ஆக்சுவலாக வந்து சிசிடிவி நம்ம கிரீவன்ஸில் கொடுத்து சிசிடிவி நீங்கள் டேரக்ட் பண்ணி ப்ராப்பர் நடவடிக்கை எடுக்கப்பட்டாங்க. பேரலல் என்கொயரிக்கு எதுக்கு சார் அந்த கம்ப்ளைண்ட் கொண்டு போய் குளத்தூர் கொடுக்குறாங்க? டிசிஐ எதுக்கு மீட் பண்ணாங்க? அதுதானே தவறுன்னு சொல்லி சொல்கிறோம். அதனால தான் டிசிஐ வந்து இப்போ ஹெட் குவார்ட்டர்ஸில் வச்சுருக்கோம். அதான் மிரட்டின மாதிரி இது வரைக்கும் ஆதாரம் எதுவும் இல்லை. அதாவது ஃபோன் வழியாவோ நேராவோ மிரட்டின மாதிரி யாரும் நமக்கு சொல்லவும் இல்லை. பத்திரிகையில் நீங்கள் சொல்கிறது தான் இல்லை. அவர் இமெயிலில் அவ்வளோ பக்கமாக எழுதியிருக்கிறார். அதில் காவல்துறை என்னை மிரட்டுச்சுன்னு ஒன்றும் எழுதலையே அவர். இல்லை, அது இதுக்கு மேலே விசாரிச்சுட்டு பண்ணணும். ஆமாம், அந்த சூசைட் நோட்டில் அவர் மென்ஷன் பண்ணியிருக்கார். அவர் தான் காரணம்ட்டு அது விசாரிப்பாங்க. அதாவது இவங்க கொடுத்தது இவர் அந்த ட்ரெஷரி ஹெட்டுமாங்க இல்லையா, பணத்தை டீல் பண்ணக்கூடிய ஹெட்டாக இருந்திருக்கிறாரு. ஜூன் மாதம் 24ஆம் தேதி எந்த மாதம் ரிசைன் பண்ணுறாரு? ஜூன் 24 ரிசைன் பண்ணுறாரு. இவங்க அதுக்கப்புறம் அக்கௌண்ட்டை பார்க்கும்போது இவ்வளோ 40 கோடிக்கு மேலே கையாடல் நடந்ததாக கண்டுபிடிச்சிருக்கிறாங்க. அதுக்கு தான் அந்த இது நடந்துட்டு. 9ஆம் தேதி காலையில் அவர் 26ஆம் தேதி பணம் அனுப்புறாரு 5 கோடி. ஆனால் தற்கொலை பண்ணிக்க போகிற 9ஆம் தேதி காலையில் அந்த நரேஷ் முகுந்து சொல்லி 2 பேர் வந்து மிரட்டுறாங்க. அந்த நரேஷ் முகுந்து யார், அவங்களை கூட்டு விசாரிச்சிருக்கோமா இது வரைக்கும்? 2 நாள் ஆயிடுச்சு. இல்லை, அது அந்த ஆஸ்பெக்டில் இனிமேல் தான் விசாரிச்சிருக்கோம். அது வந்து தற்கொலைக்கு தூண்டாங்க அந்த ஆஸ்பெக்ட் விசாரிக்கும் போது அதெல்லாம் வரும். சரி, அதுக்கப்புறம் போனாங்க. அதுக்கப்புறம் நாங்கள் போனோம், போய் பார்த்து சீனா அப்புறம் ஃபோட்டோ கிட்ட எல்லாமே இருக்கேன். சிமெண்ட் பேக் இருக்குங்க. அவங்களை கொண்டு போய் சீனில் கூட்டு போய் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண சொல்றேன். சரியா? தெரியும் சார், அது எங்களுக்கு தொழில் அதுதான். எங்களுக்கு அவங்க இன்னும் அவங்க இது வரைக்கும் எதுவும் புகார் கொடுத்த மாதிரி தெரியல. முதல்ல காணும்னு சொல்றாங்க, என்னுடைய சகோதரரை காணுன்றாங்க. அதை பேஸ் பண்ணி தான் அப்புறம் இது கண்டுபிடிக்கிறோம். இல்லை இல்லை, அவங்களும் சொல்லலை, இமெயிலையும் காவல்துறையை பற்றி சொல்லலை. வெளியானோ அப்படி ஒரு இது நியூஸ் வெளியே வந்ததுனால தான் இது நம்ம கவனத்துக்கு வந்தது. இல்லை, டிசி விடுமுறை போனது நான் தான் விடுமுறை கொடுக்கறது. அதெல்லாம் 2 நாளைக்கு முன்னாடியே கொடுத்தோம். டிசிங்களுக்கு விடுமுறை கொடுக்கறது எல்லாமே நான் என்னுடைய இது தான். அவர் 2 நாளைக்கு முன்னாடி பர்சனல் வேலைக்காக வாங்கினவர் அன்னைக்கு விடுமுறை போட்டு வந்துட்டார். பாண்டியராஜன் நான் விசாரிச்சேன், நீங்க தான் சொல்றீங்க, நான் இங்க சொன்னேன். அது யார் சொன்னா? நான் சொல்லலையே, நீங்களே சொல்லிக்கிட்டா நான் என்ன பண்ணுறேன்? பாண்டியராஜன் இங்க இருக்கிறாரு. பாண்டியராஜன் தலைமையிடத்தில் இருக்கிறாரு. அவங்க ஜேசியெல்லாம் விசாரிச்சதுக்கு அப்புறம் சொன்னதுக்கு அப்புறம் தான் ஜேசி விசாரணை முடியல சொல்லுவாங்க. அதனால தான் சார் பிரஸ் மீட் கொடுக்குறேன். அதான் சொல்லிட்டேன், கிளாசிக்கல் சூசைடில் நிறைய டைம் அப்படி கட்டிக்கிறது நடக்கும். ஏன்னா அவங்களே தொங்க போனதுக்கு அப்புறம் பிடிச்சிடக்கூடாது அப்படின்னு சூசைட் பண்ண போறவங்களே இதுக்கு கட்டிக்குவாங்க. ப்ரிகாஷனாக கட்டுறது தான். தண்ணிபாட்டில் தான் மெயில் அனுப்புறது 4:36 சார். அவங்க தங்கச்சி எத்தனை மணிக்கு அந்த மெயில் பார்த்தாங்க? எப்போ போலீஸ் தகவல் சொல்றாங்க சார்? எப்போ ஸ்பாட்டுக்கு போறோம்? வாட் டைம் திஸ்? அரௌண்ட் 9 o'clock அவர் தங்கச்சி நம்ம போலீஸ் ஸ்டேஷன் மிஸ்ஸிங் இருக்கு, என்னோட தம்பி மிஸ்ஸிங் இருக்கு, இது மாதிரி ஒரு இமெயில் வந்தாச்சா சொன்னார். ஸோ நம்ம உடனே அவருக்கு டவர் லொக்கேஷன் போட்டு போலீஸ் பார்க்குறாரு. அதுக்குள்ளே அவர் ரிட்டன் கம்ப்ளைண்ட் கொடுக்காம போயிட்டார். அரௌண்ட் 11:30 அவர் நேராக அவர் ஸ்பாட்கே போகிறாரு. அவர் அக்கா
அங்கேயிலிருந்து 100 கால் பண்ணி போலீஸ்க்கு இன்ஃபர்மேஷன் வருது. அப்புறம் இன்ஸ்பெக்டர் ஏசி எல்லாம் ஸ்பாட்க்கு போகணும். மேம் அவர் மெயில் அனுப்புறது அவங்க சகோதரிக்கும் திருமலா பால் நிறுவனத்துக்கு அனுப்பியிருக்காரு. அவங்க தங்கச்சி ஒரு வேளை லேட்டாக பார்த்துருக்காங்க. ஆனால் திருமலா நிறுவனத்தில் எனி டைம் மெயில் செக் பண்ணிட்டு இருப்பாங்க. அவங்க உங்ககிட்ட ஏதாவது அலர்ட் பண்ணாங்களா இந்த மாதிரி தற்கொலை பண்ணிக்கலாம்? அவர் ஆல்சோ நைட்லேயே போலீஸ் ஸ்டேஷனில் இது மாதிரி தகவல் கொடுத்தாச்சா, இது மாதிரி இமெயில் வந்தாச்சா பாருங்க கொடுத்தாச்சா போலீஸ் கேட்கணும். அப்படியா? யார் கொடுத்தா அவங்க சைடு? முகுந்த் மிஸ்டர் முகுந்த் அவங்க சைடு சொல்லியிருக்காங்க. ரெண்டு சைடு முகுந்தன் தானே அந்த கேஸில் போய் அவர் மிரட்டினதா சொல்கிறாங்க. முகுந்து நரேஷ் இங்கே தான் போய் அவர் வந்து பணம் கொடுத்தாலும் நாங்கள் வந்து நான் பண்ண மாட்டோம் அப்படி திட்டம் பண்ணதா சொன்னதுக்கு அப்புறம் தான் அவர் இந்த இருக்கும்போது முகுந்த் அவர் இமெயில் பார்த்து உடனே போலீஸ்க்கே தகவல் கொடுத்துருக்காரு. தட் இது மாதிரி இமெயில் வந்தாச்சா, இது மாதிரி இவர் சூசைட்க்கு வாய்ப்புகள் இருக்கு, சூசைட் பண்ணிக்க போறேன்னு மெயில் வந்தான்னு சொல்லியிருக்காங்க. சார் அதே சூசைட் நோட்ல திருஷா வந்து எங்கிட்ட 50% பணம் கேட்டாரு. அதில் வந்து நம்ம அதாவது ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, அவங்க கம்பெனிக்குள்ளார என்ன நடந்தது, ஒருத்தர் யார் மிரட்டினாங்க, யார் பணத்தை எடுத்தாங்கன்ற ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் இன்னும் போகல. புரியுதுங்களா? அது எப்போ போவோம்னா இதை வந்து இந்த சூசைடு வந்து அபேட்மெண்ட் ஆஃப் சூசைடு, தற்கொலைக்கு தூண்டினாங்கன்னு ஒரு வழக்கு போட்டு அதை விசாரிக்கும் போது அதுக்கெல்லாம் போவோம். அந்த ஆஸ்பெக்ட்டுக்கு நாம் இன்னும் போகல. நம்ம தற்கொலைக்கு தூண்டினான்னு சொல்லி கம்ப்ளைண்ட் வரும் பொழுது நம்ம விசாரிப்போம். உண்மையிலுமே அது தூண்டப்பட்டதுனால யாராவது தற்கொலை செஞ்சுருந்தாங்கன்னா அதுக்கு நான் போட்டு தானே இருக்கும். நிறைய இல்லை இது வரைக்கும் வரல, பட் இது வந்துடும். சிஸ்டர்கிட்ட வாங்குவோம். சூசைட் நோட்டை வச்சு நம்ம எடுப்போம். சூசைட் நோட் இருக்குல்ல, சூசைட் நோட்ல கிளியர் அபார்ட்மெண்ட் சொல்றாரு, அதை வச்சு எடுப்போம். இன்னொரு கொஸ்டின் பொதுமக்கள் சரி நிறைய கொஸ்டின் இருப்பது என்னன்னா, 20 நாட்களாக போலீஸ் வழக்கு பதிவு செய்யாத காரணத்தினாலதான் நவீன் மிரட்டப்பட்டார். நல்லா சொல்றேன், நல்ல ஒருவேளை நம்ம வழக்கு பதிவு செய்திருந்தால் நவீன் மிரட்டப்பட்டதை காவல்துறையிடம் தெரிவித்து அவர் சரி. இப்போ ஒன்னே ஒன்று சொல்றேன், திடீர்னு வராரு இவர் வந்துட்டு நீங்க எனக்கு இவ்வளோ பிஸ்னஸ் டீலிங்கில் 10 கோடி கொடுக்கணும், கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாத்துறேன்னு சொன்ன உடனே வழக்கு பதிவு பண்ணிடலாமா? அதாவது 2 டைப்பாக இருக்குது. ஒன்று இது வந்து ஃபினான்ஷியல் கேசஸ் இருக்குல்ல, அதிலலாம் வந்து நிறைய சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போய் ஆனரபிள் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்குன்னா, ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணி முகாந்தரம் இருந்தால் தான் பண்ணணும். இந்த மாதிரி கேஸ்லாம் காக்னிசபிள் அஃபென்ஸ்னா ஆர்டி கேஸ் மற்றதுனா உடனே போடுவோம். இதுக்கெல்லாம் விசாரிச்சுட்டு உண்மையிலுமே அப்படி ஃபினான்ஷியல் ஃப்ராட் நடந்திருக்குது அப்படின்னு ஒரு வந்ததுன்னா ப்ரிலிமினரி என்கொயரி பண்ணிட்டு தான் அதுக்கப்புறம் தான் போடுவோம். காவல்துறை நம்ம வெளியிட்ட அறிக்கையில அவர்கள் புகார் கொடுத்ததற்கான ஆதாரங்களை சமர்ப்பிக்கல, நம்ம கொடுக்கல, அதனாலதான் இது விசாரணையை துவங்கலை அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படி இருக்கும்போது திருப்பி துணை ஆணையத்தை போய் அவங்ககிட்ட ப்ரெஷர் பண்ணி போனதா அப்படின்னு ஏதாவது விசாரணை கண்டுபிடிச்சு அதான் சார் சொல்லிட்டு இருந்தேன். அவர் விசாரிச்சிருக்க கூடாது. இப்போ ஒரு இன்ஸ்பெக்டரை கூப்பிட்டு அவர் தான் விசாரிச்சே இருக்கக்கூடாதுன்னு சொல்றேனே, அவருக்கு அந்த அதிகாரமே இல்லைன்றல. வேற ஏதாவது அரசியல் பின்புலங்கள் இருந்தது சார்? கிடையாது. ஏன்னா திருமலா பாலம் வந்து ஆந்திரா பிரதேசத்தை சேர்ந்தது, அது கூட ஏதோ ஒரு அரசியல் பின்புலம் இது வரைக்கும் அப்படி இருந்த மாதிரி தெரியல. இந்த சர்ச்சைக்குரிய அதிகாரி அந்த பாண்டியராஜ் ஏற்கனவே பொள்ளாச்சியில் இருக்கும் பொழுது ஒரு இன்சிடென்ட்ல அவர் சஸ்பெண்ட் பண்ணப்பட்டார். அதுக்கப்புறம் ஆஃப்டர் ப்ரொமோட்டட் ஆஸ் எஸ்பி யூஆர்சி ஏடிஎஸ்பி இந்த மதுக்கடைக்கு ஏதாவது போல அடிச்சாருன்னு சொல்லி அவர் அந்த மாதிரி ஒரு ஆட்டிடியூட் உள்ள ஒரு ஆஃபீஸர்ஸ்ன்றப்ப கொஞ்சம் நம்ம பார்த்துருக்கலாம். என்ன பார்த்துருக்கலாம் இல்லை போஸ்டிங் பண்ணுறப்ப இந்த மாதிரி ப்ராப்ளம் நம்ம எல்லாருமே அவங்களோட பழைய பாஸ்ட் ரெக்கார்டை வச்சு இப்போ ட்ரீட் பண்ணதில்லை. இல்லை அதுக்கு என்னென்ன தப்பு பண்ணாங்களோ அந்தந்த தப்புக்கு தகுந்த தண்டனைகள்லாம் கொடுக்கப்பட்டதுக்கு அப்புறம் மறுபடியும் அந்த தப்பையை நம்ம பேசிட்டு இருக்க மாட்டோம் இல்லையா?